ஹாய் செல்ல குட்டீஸ், வெல்கம் டு குட்டி செல்லம் சேனல். குட்டீஸ், நாம இன்னைக்கு அணிலும் ஆலமரமும் பாடத்தோட தொடர்ச்சியை பார்க்கலாம். இந்த பாடத்துல நாம என்ன படிக்கிறோமா? உயிர் எழுத்துகள். உயிர் எழுத்துகள் உயிர் எழுத்துகள் மொத்தம் எத்தனை? 12. மொத்தம் 12 உயிரெழுத்துகள். சரி, போன வீடியோல நாம என்ன எழுத்து பார்த்தோம்? ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க. முதல் எழுத்தான அ. ஆ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உயிரெழுத்துகள்ல இரண்டாம் எழுத்தான ஆ. சொல்லுங்க. ஆ. நல்ல வாயை திறந்து நீட்டி சொல்லணும். ஆ. இந்த பக்கத்தை பாருங்கம்மா. முதல்ல என்ன செய்ய சொல்லியிருக்காங்க? ஆ என தொடங்கும் பெயர்களை கூறுவோம். ஆ என தொடங்கும் பெயர்களை கூறுவோம். கீழே கொஞ்சம் படங்கள் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த படங்களோட பெயர்கள்லாம் ஆ எழுத்துல தொடங்குதான். அதை நம்ம சொல்லுவோமா? நான் சொல்றேன், என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். முதல் படம் என்ன படமா? பார்த்துருக்கீங்களா? இது என்ன மரம்? சரியா கண்டுபிடிச்சிங்களே, ஆலமரம். ஆலமரம். சொல்லி பாருங்க குழந்தைகளா. ஆ வருதா? ஆ வருதா? ஆலமரம். ஆ ஆலமரம். அடுத்த படத்தை பாருங்க. இது என்ன பறவை? ஆந்தை. சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லி பாருங்க, அப்பதான் தெரியும். ஆ ஆந்தை. ஆந்தை. முதல் எழுத்து எதுல தொடங்குதுமா? ஆ. நல்லா நீட்டி சொல்லணும். அடுத்த படத்தை பாருங்க. ஆடு. ஆடு. ஆ ஆடு. ஆ அறிவோம். ஆ அறிவோம். ஆல தொடங்குற படங்களோட பெயர்கள் கீழே கொடுத்துருக்காங்க. அந்த வார்த்தைகளும் கொடுத்துருக்காங்க. நான் வாசித்து காமிக்கிறேன், என் கூட சேர்ந்து அப்படியே வாசிங்க. விரலை வச்சு தொட்டு தொட்டு வாசிங்க, சரியா? ஆ ஆமை. ஆமை. நல்லா நீட்டி சொல்லணும், சரியா? ஆ ஆமை. ஆ ஆடு. ஆ ஆடு. ஆ. இது என்னது? உங்களுக்கு பிடிக்குமா? ஆமா, ஆப்பம். ஆ ஆப்பம். ஆ ஆலமரம். ஆ ஆலமரம். ஆ ஆந்தை. ஆந்தை. ஆ ஆந்தை. அடுத்த படம் என்னம்மா? இது என்னது? ஆறு. ஆ ஆறு. ஆ ஆறு. சொல்லி பார்த்து இணைப்பேன். சொல்லி பார்த்து இணைப்பேன். கீழே படங்கள் கொடுத்துருக்காங்கல்ல, இதோட பெயர்களை சொல்லி பாருங்க. முதல் எழுத்து ஆல தொடங்கிச்சுன்னா, இங்க ஒரு வட்டத்துல ஆ கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ஆ கூட அப்படியே கோடு போட்டு இணைக்கணும். செய்யலாமா? முதல் படத்தை பாருங்கம்மா. என்னது? அதோட பெயர் என்ன? எலி. எலி. முதல் எழுத்து ஆல தொடங்குதா? இல்ல இல்ல, அப்ப அதை விட்டுறணும். அடுத்த படத்தை பாருங்க. பெயரை சொல்லி பாருங்க. ஆந்தை. ஆந்தை. முதல் எழுத்து எதுல தொடங்குது? ஆ. அப்போ ஆ கூட ஒரு கோடு போட்டு இணைச்சிருங்க. அடுத்த படம் என்னம்மா? அம்மா. அம்மா. முதல் எழுத்து என்ன வருது? சொல்லி பாருங்க. அம்மா. அ வருதா? ஆ வருதா? அம்மா. என்ன வருது? ஆ. ஆ. அப்போ ஆ கூட இணைக்க கூடாது. அடுத்த படத்தை பார்க்கலாமா? ஆடு. ஆடு. இதுக்கு முதல் எழுத்து என்ன? ஆ. அப்பனா ஆ கூட ஒரு கோடு போட்டு இணைச்சிருங்க. அடுத்த படத்தை அவங்களே இணைச்சு காமிச்சிருக்காங்க. இதோட முதல் எழுத்தும் ஆல தான் வருது. சொல்லி பாருங்க. ஆப்பம். ஆப்பம். ஆ
ஆப்பம். அடுத்தது என்னதுமா? ஆறு. ஆறு. முதல் எழுத்து என்ன வருது? ஆ. ஆ கூட ஒரு கோடு போட்டு இணைங்க. ஆ ஆறு. வண்ணமிடுவேன். வண்ணமிடுவேன். இந்த ஆமையில் நிறைய எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்கல்ல, இதில் ஆ எதுலாம் கண்டுபிடிச்சி அதுக்கு வண்ணமிடணுமா? வரீங்களா? பாருங்க, இது ஆவா? ஆமாம், வண்ணமிடுங்க. இது ஆவா? ஆமாம், வண்ணமிடுங்க. இது ஆவா? சரியா சொல்றீங்களே, வண்ணமிட்டுருங்க. இது ஆவா? ஆமா, இதுவும் ஆதான், வண்ணமிட்டுருங்க ரெண்டுக்கும். ஆ சொல்லிட்டே வண்ணமிடுங்க பார்க்கலாம். ஆ. இது ஆவா? இல்ல, அப்போ வண்ணமிடக்கூடாது. இது ஆவா? ஆமா, வண்ணமிடலாமா? ஆ. இது ஆவா? இல்ல. இது ஆவா? சொல்லுங்க. ஆவா? இல்ல, அப்போ இதுக்கும் வண்ணமிடக்கூடாது. இது ஆவா? ஆமா, வண்ணமிடலாமா? அவ்வளோதான். ஆமையில் இருக்க ஆவலாம் கண்டுபிடிச்சாச்சு. இதில் என்ன பண்ணணுமா? வட்டமிடுவேன். வட்டமிடுவேன். ஆவை கண்டுபிடிச்சி வட்டமிடணுமா? ஒன்று அவங்க பண்ணி காமிச்சிருக்காங்க. இதே மாதிரி அடுத்ததில் பண்ணலாமா? இது பாருங்க, ஆடு. ஆ வட்டமிட்டிருக்காங்களா? அடுத்தது பாருங்க, இது ஆவா முதல் எழுத்து? இல்லை இல்லைம்மா, ஊஞ்சல். இதுக்கு வட்டமிடக்கூடாது. அடுத்தது பாருங்க, ஆறு. ஆ வட்டமிடுறீங்களா? அடுத்தது பாருங்க, இந்த எழுத்து என்னது தெரியுதா? ஆ வட்டமிடுங்க. ஆலமரம். ஆலமரம். அடுத்தது பாருங்க, இது என்ன வார்த்தை? இலை. இந்த எழுத்து ஆவா? இல்லை, அப்போ வட்டமிடக்கூடாது. அடுத்தது பாருங்க, இது ஆவா முதல் எழுத்து? இல்லை, பந்து. வட்டமிடக்கூடாது. இது பாருங்க, முதல் எழுத்து என்ன கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆ ஆட்டம். ஆட்டம். வட்டமிடுங்க. ஆக்கு. அடுத்தது பாருங்க, இது ஆ இல்ல, சக்கரம். அடுத்தது பாருங்க, இது ஆவா? சொல்லுங்க, இது என்ன? ஆ. ஆனா கீழே வளைஞ்சு சுழி வந்திருக்கும்ல, இது ஆ, அப்போ வட்டமிட கூடாது. இதுக்கு பாருங்க, இது என்ன? ஆ. ஆந்தை. ஆந்தை. ஆக்கு வட்டமிடுங்க. அடிக்கோடு இடுவேன். அடிக்கோடு இடுவேன். ஆ எங்கெல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிச்சி ஆக்கு கீழே அடிக்கோடு போடணுமா? நான் ஒரு வாட்டி இதை வாஸ்து காட்டுறேன். ஆலங்கட்டி மழை. ஆலந்தூரில் நேற்று மாலை மழை பெய்தது. தூறலாக தொடங்கிய மழை நேரம் ஆக ஆக பெருமழையாக மாறியது. ஆடிக்காற்றோடு சேர்ந்து பெய்த மழையில் ஆலங்கட்டிகள் விழுந்தன. அதனை குழந்தைகள் அனைவரும் ஆர்வத்துடன் பார்த்தனர், ஆரவாரம் செய்தனர். பாருங்க, இதுல தலைப்புல ஒரு ஆ இருக்கு, அதுக்கு அடிக்கோடு இட்டு காமிச்சிருக்காங்களா? அதே மாதிரி கீழே எங்கெல்லாம் ஆ இருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்க, ஆலந்தூரில். இதுல என்னதுமா இது? ஆ. ஆலந்தூரில். ஆ. ஆக்கு கீழே அடிக்கோடு போடுங்க. நேற்று மாலை மழை பெய்தது. தூறலாக தொடங்கிய மழை நேரம் ஆக ஆக
ஆ அடிக்கோடு போடுங்க. ஆ பெருமழையாக மாறியது. பாருங்க, ஆடி காற்றோடு. ஆ கீழே சுழிச்சிருக்காங்களா? ஆ அடிக்கோடு போடுங்க. சேர்ந்து பெய்த மழையில் ஆலங்கட்டிகள் விழுந்தன. ஆ ஆலங்கட்டிகள் விழுந்தன. அதனை. ஆ இது கிடையாது. உண்டா இது? இது தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கும். அப்போ இதுக்கு அடிக்கோடு போடக்கூடாது. குழந்தைகள் அனைவரும் இதுக்கும் போடக்கூடாது. ஆர்வத்துடன். ஆர்வத்துடன் பார்த்தனர். ஆரவாரம் செய்தனர். ஆரவாரம் கண்டுபிடிச்சிட்டுமா? இதில் இருக்க ஆலாம் அடிக்கோடு போட்டுட்டிங்களா? சரி, இதில் என்ன செய்ய சொல்லியிருக்காங்கம்மா? எழுத்தோவியம். எழுத்தோவியம் வண்ணமிட்டு முழுமையாக்குவேன். வண்ணமிட்டு முழுமையாக்குவேன். ஒரு படம் கொடுத்துருக்காங்களா? அதில் ஒரு எழுத்தை வச்சே அந்த படம் வரைஞ்சிருக்காங்க. நாம் வண்ணமிட்டுட்டு அது என்ன எழுத்து, என்ன பறவைன்னு கண்டுபிடிக்கலாமா? வண்ணமிடுங்க. வண்ணமிட்டாச்சு. இது என்ன எழுத்து இதில் ஒளிஞ்சிருக்கு? ஆ. சரி, அது என்ன பறவைமா? வாத்து. இந்த படத்தை பாருங்க, என்ன பறவைன்னு அழகா தெரியுது, அப்படி தானே? சொல்லுங்க. மயில். சரி, வண்ணமிட்டுட்டு அது என்ன எழுத்துன்னு கண்டுபிடிக்கலாமா? வாங்க பாருங்க குட்டீஸ், மயில்ல ஒளிஞ்சிருக்க எழுத்து என்னது? ஆ. எழுதும் முறை அறிவோம். எழுதும் முறை அறிவோம். இப்போ ஆ எப்படி எழுதணும்னு பார்க்கலாமா? இப்போ பாருங்க, இந்த ஒரு புள்ளி வச்சு எப்படி சுற்றணுமா? எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? முதல்ல இந்த இடத்துல இங்கேருந்து இப்படி ஆரம்பித்து இப்படியே சுற்றி வந்து அப்புறம் அப்படியே கீழே போய் இந்த பக்கமாக அப்படியே வளைஞ்சி வந்து அப்புறம் ஒரு அப்படியே படுக்கிற கோடு போட்டு கையெடுத்துட்டு மேலேருந்து கீழே ஒரு நேர்கோடு. சொல்லிட்டே எழுதுங்க. எழுதுங்க. இப்படி ஒரு சுழி போடுங்க. சுழி போட்டு வளைச்சி அப்படியே கீழே வந்து அப்படியே ஒரு படுக்கிற கோடு போட்டு மேலேருந்து ஒரு நேர்கோடு. இப்படி எழுதணும். மாதிரியே எழுதுங்க. இருங்க, உள்ள இருந்து அப்படி முதல்ல ஒரு சுழி போட்டு அப்படியே கீழே கொண்டு வந்து வளைச்சி அப்படியே மேலே ஒரு படுக்கிற கோடு போட்டு மேலேருந்து ஒரு நேர்கோடு போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கோட்டிலேருந்து அப்படியே மேலே கொண்டு போய் கீழே ஒரு வளைச்சி வந்து அந்த வளைவை சுழிச்சு விடணும். சொல்லிட்டே எழுதுங்க. சுழி போடுங்க, கீழே கொண்டு வாங்க, வளைங்க, படுக்கிற கோடு போடுங்க, நேர்கோடு போடுங்க, ஒரு வளைவு வளைச்சி சுழிச்சிடணும். இது என்னம்மா? மணலில் எழுதுவேன். மணலில் எழுதுவேன். இந்த சிறுமி என்ன பண்றா? சொல்லுங்க. சரியா சொன்னீங்களே, மணல்ல எழுதி பழகிறா. நீங்களும் இதே மாதிரி மணல், உப்பு அல்லது கோலப்பொடி எதையாவது ஒன்றை எடுத்து தரையில் கொஞ்சம் போட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே ஆவும் எழுதி பழகுறீங்களா? கோட்டோவியம். கோட்டோவியம் எழுத்திற்குரிய படங்களை வரைவேன். எழுத்திற்குரிய படங்களை வரைவேன். பாருங்கம்மா, கொடுத்துருக்காங்க. இங்கே கொஞ்சம் படங்களும் கொடுத்துருக்காங்க. இந்த படங்களோட பெயர்களை சொல்லி பார்த்து முதல் எழுத்து ஆல வந்துச்சுன்னா கட்டத்தில் அந்த படத்தை வரையணும். வந்துச்சுன்னா கட்டத்தில் அந்த படத்தை வரையணுமா. ஒரு படம் அவங்க வரைஞ்சி காமிச்சிருக்காங்க. என்னது அது? அணில். எங்கே வரைஞ்சிருக்காங்க? ஆல வரைஞ்சிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், முதல் படம் என்ன கொடுத்துருக்காங்க? ஆலமரம். ஆலமரம். முதல் எழுத்து என்ன வருது? அப்போ அதை கட்டத்தில் வரைஞ்சிருங்க. வரைங்க. சரி, அடுத்த படத்தை பாருங்க. அம்மா. என்னது வருது? முதல் எழுத்து அப்போ அம்மாவை கட்டத்தில் வரைங்க. அதுக்கு அடுத்த படம் என்ன? ஆறு. கட்டத்தில் ஆறை வரைங்க.
உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஈஸியாக வரைங்க. சரியா? அடுத்தது என்னது? அம்மி. ஆ ஆல வரைங்க. இது என்னம்மா? அம்பு. ஆ அம்பு. அப்போ ஆ கட்டத்தில் அம்பு வரைஞ்சிருங்க. அடுத்த படம் என்னது? ஆமை. ஆ அப்போ ஆ கட்டத்தில் ஆமையை வரைங்க. வரைஞ்சிட்டிங்களா? இதில் என்ன செய்ய சொல்லியிருக்காங்கம்மா? நிரப்புவேன். நிரப்புவேன் படம் கொடுத்துருக்காங்களா? அந்த படத்தோட பெயரோட முதல் எழுத்தை கண்டுபிடிச்சி நீங்கள் இந்த கோட்டில் நிரப்பணுமா? சொல்லுங்க, அது என்ன படம்? ஆமை. முதல் எழுத்து என்ன வருது குட்டீஸ்? ஆ. ஆ உங்களுக்கு இப்போ எழுத தெரியும் தானே? எழுதுங்க. சொல்லி போட்டு வளைஞ்சி வந்து அப்படியே ஒரு படுக்கிற கோடு போட்டு மேலேருந்து நிற்கிற கோடு, கீழே அதுலேருந்து ஒரு வளைவு வந்து அந்த வளைவை சுழிச்சு விட்டுறணும். ஆ. அடுத்தது பாருங்க, அது என்ன படம்? அப்பளம். அப்போ முதல் எழுத்து என்ன? ஆ. ஆ எழுதுங்க. அந்த கோட்டில் ஆ எழுதிருங்க. கீழே பாருங்க, இது என்ன படம்? அணில். முதல் எழுத்து என்ன? ஆ. அணில். ஆ. ஆ எழுதுங்க. கடைசி படம் என்னது? ஆலமரம். முதல் எழுத்து என்னம்மா? ஆ. ஆ எழுதுங்க. சொல்லிக்கிட்டே எழுதணும். சரியா? அவ்வளோதான் குட்டீஸ். அணிலும் ஆலமரமும் பாடம் முடிச்சாச்சு. சரி, இந்த பாடத்தில் நாம் என்னெல்லாம் கற்றுக்கிட்டோம்? உயிரெழுத்துக்களில் முதல் 2 எழுத்துக்களான அ ஆ 2 எழுத்துக்களில் தொடங்குகிற வார்த்தைகளை தெரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த எழுத்துக்கள் எப்படி எழுதணும்னு கற்றுக்கிட்டீங்க. இப்போ உங்களுக்கு அ ஆ வித்தியாசம் நல்லா தெரிஞ்சிருக்கோம்ல? ஆனா குறைந்த ஒலியில் ஒலிக்கணும். ஷார்ட் சவுண்டாக சொல்லணும். ஆ அப்படின்னா நீண்ட ஓசையில் ஒலிக்கணும். சரியா? நம்ம குறில் நடியெல்லாம் இன்னும் வரும் வகுப்பில் படிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த 2க்கும் உள்ள வித்தியாசத்தை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. உங்களுக்கு இப்போ ஒரு பயிற்சி கொடுக்க போகிறேன். அணிலும் ஆலமரமும் கதை சொன்னல, ஞாபகம் இருக்கா? சரி, இந்த படங்களை பார்த்து இதில் எந்த இதெல்லாம் ஆல தொடங்குது, எந்த வார்த்தைகள்லாம் ஆல தொடங்குதுன்னு கண்டுபிடிக்கிறீங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ குட்டி.